வேற லெவல் ஐடியா. நல்லா சூடா இருக்கு. கண் முன்னாடியே போட்டு கொடுத்தாங்க. 6 பீஸ் 80 ரூபா, டிக்காவும் 6 பீஸ் 80 ரூபா, ஸ்டிப்ஸும் 6 பீஸ் 80 ரூபா, லாலிபாப் மட்டும் 5 பீஸ் 100 ரூபா. சொன்னது வந்து நம்ம தம்பி வினோத் தான். அவர்கிட்ட கேட்க எப்படி இருக்குன்னு. மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மக்களே, நான் உங்களை விஷால் பேசுறேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அயனாவரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அம்மாவன முகம் இருக்கு. அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை. இங்க என்ன ஸ்பெஷல்னா, நீங்க பொதுவாக இந்த பார்பிக்யூல எங்க சாப்பிடுவீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட் டைப் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, பார்பிக்யூ நேஷன் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இந்த பார்பிக்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில் வச்சிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு கான்செப்டா இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகுது. நம்ம இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நீங்க இப்பதான் விஷாலின் பார்வை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்பிக்யூ நேஷன் வித் தள்ளுவண்டி கடை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேரு நசீர் பாஷா. இது வந்து சிக்கன் பார்பிக்யூ அப்படின்ட்டு கடை வச்சிருக்கேன். மீன் சிக்கன் பார்பிக்யூ. இது வந்து 6 இயர்ஸா இருக்கு கடை. நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, ரெகுலரா இருக்குங்க. குவாலிட்டியும் நம்ம கிட்ட நல்லா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம கிட்ட 4 ஐட்டம் இருக்குது. விங்ஸ் இருக்கு, ஜூசி விங்ஸ் பாருங்க. இது வந்து ஜூசி விங்ஸ். இது வந்து சிக்கன் டிக்கா. இது ஸ்பைசி சிக்கன் டிக்கா. இது ஸ்மோக்கி ஸ்டிப்ஸ். இது வந்து ஹாட் லாலிபாப். இந்த விங்ஸ் எல்லாம் 6 பீஸ் 80 ரூபா, டிக்காவும் 6 பீஸ் 80 ரூபா, ஸ்டிப்ஸும் 6 பீஸ் 80 ரூபா, லாலிபாப் மட்டும் 5 பீஸ் 100 ரூபா. காம்போ ஐட்டம் மாதிரி இருந்தால் காம்போல இது வந்து விங்ஸ் 3, டிக்கா 3, ஸ்டிப்ஸ் 3, அது காம்போ வரும் 120. அது மாதிரி இன்னொரு காம்போ 2 வந்து லாலிபாப் 3, ஸ்டிப்ஸ் 3, டிக்கா 3 வரும். அது வந்து 140. இன்னொரு ஐட்டம் 3 விங்ஸ் 3 டிக்கா 3 ஸ்டிப்ஸ் 3 லாலிபாப், அது வந்து 4 ஐட்டம் வரும் 180. 3 ஐட்டத்தை வருது காம்போ. இல்லை தனித்தனியாக வாங்கலாம், தனித்தனியாக வாங்கலாம். நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் 6 இயர்ஸா இருக்கு. நமது ஒர்க்கிங் டைம்ஸ் வந்து 6 to 11. சண்டே மட்டும் ஹாலிடே, சண்டே ஹாலிடே ஒரு நாள். மற்ற நாள் எல்லா நாளும் கடை இருக்கும் நம்ம கடை. முதல் சும்மா வண்டியில ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா பிக்கப் ஆகாது. அந்த முடியும் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கேன். இதுக்கு மாதிரி சவுதியில இருந்தேன். நான் 6 வருஷம் சவுதியில ஒர்க் பண்ணேன். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் முடிஞ்சு நல்லா போகுது. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க நம்மளுக்கு. நம்ம கஸ்டமருக்கு இதுவே குரூப்பே இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்பே. அது மாதிரி நம்ம கஸ்டமர் டீசெண்டான கஸ்டமர்லாம் வருவாங்க. குவாலிட்டி அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும். எண்ணெய் வந்து கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுவோம், பாம் ஆயிலாம் யூஸ் பண்றது இல்லை. எல்லாம் குவாலிட்டியா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. என் பேர் இணையத்துல்லா. நான் ஒரு மந்த்லி ஒரு 2 days கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற டேஸ்ட்டு ஒர்த்து தான். நம்ம ஒர்க் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற அந்த குவாலிட்டி தராங்கல்ல, அது வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, இது நல்லாவே இருக்குது. ப்ரைஸ் கேட்ட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஆமாம். என்னோட சதீஷ்குமார் பேர். சும்மா ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன். தள்ளுவண்டியில் பார்த்தா கூட்டமாக இருந்தது. சரி என்ன மேட்டராக இருக்குன்னு சொல்லி சும்மா சாப்பிடலான்னு வந்தேன்.
பார்த்தா நல்லா இருந்தது. அவங்களோட ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா மைனஸ்லாம் வர தராங்க, அதனால ஓகேவா தான் இருந்தது. என்னென்ன சாப்பிட்டீங்க? நான் காம்போ ஒன்று சாப்பிட்டேன் ப்ரோ. ஆமாம், சிக்கன் டிக்கா ஒன்று, ட்ரிங்க்ஸ் ஒன்று, அப்புறம் இன்னொன்று கொடுத்தாங்க, அது என்னன்னு தெரியல. நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் ஆமா ப்ரோ, அதே மாதிரி தான் இருக்கு. அதை விட நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மசாலா நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. காம்போ வந்து வச்சிருக்காங்க, 2-3 காம்போ வச்சிருக்காங்க. நம்ம வந்து காம்போ 3 வாங்கியிருக்கோம். ஸோ காம்போ 3ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் வந்துடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் வந்துடும், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்துடும், இன்னொன்று என்னடா சிக்கன் டிக்கா. ஸோ 4 வந்துடும், 4மே 3 பீஸு. மயோனஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூட பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவர் அப்போ காட்டினாரு, நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூ வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் ஐடியா. நல்லா சூடாக இருக்குது, கண் முன்னாடியே போட்டு கொடுத்தாங்க. ட்ரை பண்ணலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. மயோனஸ் நல்லா இருக்கு. லெவல் சிக்கன் பாருங்க, சாஃப்டா ஜூஸியா இருக்கு. சிக்கன் அடிச்ச உடனே தெரியுது சிக்கனோட ஃப்ளேவரு. ரியலி லைக். இது வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். ஓ பக்காவா இருக்கியா? சிக்கன் நல்லா இருக்கு, சிக்கன் ஸ்டிக் நல்லா இருக்கு, விங்ஸ் அது லாலிபாப் நல்லா இருக்கு. இது வந்து விங்ஸ் சி, அது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது தெரியும், அது கடிக்கும் போது தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. ஒரு பக்காவான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. சென்னை பிடிக்கிறது காரணம் இது ஒன்று தாங்க. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு சிக்னேச்சர் டிஷ் கண்டுபிடிச்சிடலாம். புதுசு புதுசாக யோசிப்பாங்க அங்கே. மக்களோட எண்ணமும் மாறி இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடையில் சாப்பிட்றது இந்த தள்ளுவண்டியில் சாப்பிட்றீங்களேன், உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ என்ன எப்படி ஹெல்தி எப்படி இருக்கும், ஹைஜீனிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டில் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு டேஸ்ட் கொடுக்குது. ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அனைத்து மக்களும் சாப்பிட வேண்டிய, அதாவது அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து சாப்பிடலாம். அங்கே அந்தளவுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். கடையை சொன்னது வந்து நம்ம தம்பி வினோத் தான். ஸோ அவர்கிட்ட கேட்க எப்படி இருக்குன்னு. நான் லாஸ்ட்டாக இது வந்து கொரோனா டைம்லேருந்து இருந்தாரு. இது வந்து கொரோனா டைம்லேருந்து தான் இங்கே இந்த கடை வந்து நானே கண்டுபிடிச்சேன். சும்மா கொரோனாவில் சும்மா பயமுந்தி அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தேன் இந்த கடை, என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்த கடை தான். இதில் வந்து என்னோட ஃபேவரட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான். போனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட லென்த் பாருங்க, இது லென்த்து சூப்பராக இருக்கும். செஸ்ட் பீஸ் இது வந்து செஸ்ட் பீஸ் அப்படியே கட் பண்ணி சூப்பராக இருக்கும். இது எனக்கு பிடிச்சதுன்னா அந்த இதுவும் ஜூஸி விங்ஸும். விங்ஸில் சரியான ஃப்ளேவர் இருக்கும். இருக்கிறதுல இது வந்து செம்ம ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஜூஸியாக. என்னோட காம்பினேஷன், என்னோட ஃபேவரட்டும் பார்த்தீங்கன்னா இதே காம்போ தான். எல்லாமே சாப்பிட்றலாம், 4மே இருக்கும் உள்ள. போதாண்ணா, கண்டிப்பா நம்ம சேனலும் பண்ணாமையா? மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. இன்னும் நிறைய சேனல், இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் பார்ப்போம். சென்னை டிஸ்கவர் பண்ணுவோம். சரி, ஓகே. சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கடையை உங்களுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, சென்னையில் நீங்கள் நிறைய நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அயனாவரம் மெண்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்கும். அம்மா உணவகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மீம் சிக்கன் பார்பிக்யூ அப்படின்னு இந்த கடை இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நிறையா ஃபியூச்சரில் பிளான் வச்சுருக்கோம். தம்பி சொன்ன மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்களுக்கு விஷால்.